நேற்று தான் ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம். இந்த மேகாலயா விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. என்னடா இந்த இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஃபிலிமாக கூட எடுக்க முடியாது ஒரு டைரக்டர்னால. அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டாக இருக்கு இந்த மேகாலயா கேஸு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக பெங்களூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, பெங்களூரில் இந்த ஹெங்கேரிங்கிற ஒரு பகுதியில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, விவசாயியோட ஃபேமிலி, அதாவது தாதேஷ் கவுடாவா ஏதோ ஒருத்தர், அவர் பேர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 44 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவருடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 33 வயசு. நல்ல ஜாலியாக குடும்பத்தோட 2 மகள்கள், அழகான முத்தான மகள்கள் 2 பேர். ஒருத்தவங்களுக்கு 13 வயசு, ஒருத்தவங்களுக்கு 14 வயசு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் ஒரு பிசாஸ் மாதிரி ஒருத்தன் வரான், யாஷ்ங்கிறவன். இவர் 25 வயசு இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹரிணியை கரெக்ட் பண்ணி, அதாவது அந்த தாதேஷ் கவுடாவோட மனைவியை கரெக்ட் பண்ணி வச்சு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிமையெல்லாம் இருந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் இது அந்த தாதேஷ் கவுடாவுக்கும் தெரியுது. அவரும் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, ஃபோனை பிடுங்கி வைக்கிறாரு. பிடுங்கி வச்சு இனிமேல் இப்படி பண்ணாத, உட தவறை பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் புரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் அந்த தவறை பண்ண மாட்டேன், அவன் கூட மட்டும் கிடையாது, நான் வேற யாரு கூடயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்குறாங்க. இதை நம்பி இந்த தாதேஷ் கவுடா என்ன பண்ணுறாரு, அன்னிட்ட செல்லை மறுபடியும் கொடுக்குறாரு. செல்லை கொடுத்த உடனே மறுபடியும் ஃபோன் எங்கே போகுதுன்னா இந்த யாசஸ் இவனுக்கு போகுது. போனோடனே இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பெரிய பைத்தியக்காரன் போல. ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு என் காதல் தான் உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி பேசுகிற குரூப்பில் இவனும் ஒருத்தன் போல. இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் பேசி மயக்கி ஓயாவுக்கு ரூம் போகிறாங்க. மறுபடியும் தனிமையில் சந்திக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முத்தி கடைசியில் என்ன ஆகி போயிருது, நீ என்னை விட்டு போன அப்படின்னா நான் உன்னோட இருக்குன்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்தி ஒரு 17 கத்தி குத்திடுறான். குத்திட்டு எஸ்கேப். ஹோட்டல்காரங்க கதை திறந்து பார்க்குறானுங்க, கத்த வெள்ளத்தோட கிடக்கிறான். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விசாரிச்சா அவனை பிடிச்சி விசாரிச்சு அவன் என்ன சொல்கிறான்னா, மனிதன் உடம்புக்குள்ள இது மனித காதல் இல்லை, அதையும் தாண்டி புனிதன மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இதனால யாருக்கு பாதிப்பு? ஹரிணிக்கா போய் சேர்ந்துட்டாங்க. தாதேஷ் கவுடாவும் அவங்க 2 பொண்ணுக்கணும். அவங்க இனி வர காலத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்களேன். இதை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி குற்றங்கள் குறைய கவர்மெண்ட் ஏதாவது